பாகம் 13. இவர் தான் அந்த அவன்னு சொன்னப்புறம் அம்மா இவரோட நான் வச்சுட்டு இருக்க தொடர்பை பற்றி என்ன நினைக்கிறாள்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி மாமா இவகிட்ட தானே சொல்லிட்டு இருந்தார். அவனை தேடி கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வந்து இவ சொல்லியிருக்கலாமோ ஒன்றும். என்னன்னு அப்படி சொல்கிறேன்? எவனோ யாரோ என்னமோ என்ன ஜாதியோ என்ன குலமோ அசட்டுத்தனமாக நம்ம குழந்தை ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்காக அப்படியே தள்ளிட முடியுமா? நீங்கள் சொல்கிறது ஒன்றும் நன்னா இல்லை. அவள் தேடவும் வேண்டாம் கண்டுபிடிக்கவும் வேண்டாம்னு இந்த அம்மா சொல்லியிருக்கலாமான்னு ஏன் சொல்லலை? அதில் இருக்கிற நியாயம் அவளுக்கு தோணி இருக்கும் போல இருக்குது. அம்மா ஏதாவது சொல்வாளான்னு நானும் ஒரு நிமிஷம் இன்னும் பார்த்துட்டு தானே வந்தேன். ஏதோ அது அப்படியே சம்மதிச்சு ஆமாம் நீங்கள் சொல்கிற நியாயம் தானே ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது அம்மாவோட முகபாவம். ஒருவேளை அவனையாவது இந்த அசட்டு பொண்ணு தேடி கண்டுபிடிக்கிறதாவுங்கிற நம்பிக்கையில் பேசிட்டா போல இருக்குது. மாமாவுக்கு தான் என் அசட்டு தினத்தில் எவ்வளோ ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி அந்த அவனோட அயோக்க தினத்துலேயும் அவருக்கு நம்பிக்கை. என்னால் அவனை கண்டுபிடிக்கவே முடியாதான். அப்படியே கண்டுபிடிச்சாலும் சி நீ யாருன்னு கேட்டுட்டு அவன் போயிடுவானா. அந்த தைரியத்தில் தான் மாமா அப்படியெல்லாம் பேசியிருக்கார். இல்லைன்னா அவன் ஜாதி என்ன மதம் என்னன்னு கூட தெரியாமல் அவன் தான் அவன் புருஷன்னு சொல்லியிருப்பாரா? ஒருவேளை அம்மாவும் மாமாவும் இதை நம்ப மாட்டாளோ? இவர் அந்த அவன் இல்லை, இது ஏதோ ஒரு புது தொடர்புன்னு தூஷணம் பண்ணுவாளோ? பண்ணட்டுமே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிரச்சனை தீர்ந்து போச்சு. நான் இப்போ நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் குறைப்பட்டும் போயிடலை. நான் அப்படி இருக்கிறது எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறது இனிமேல் மற்றவ பிரச்சனை. ஏற்றுக்கலனாலும் எனக்கு கவலை இல்லை. ஆஃபீஸ்லேயும் வெளியிலையும் எங்களை பற்றி என்ன பேசுப்பான்னு எனக்கு நல்லா தெரியுது. அவள் அப்படி பேசுகிறது தான் என்னோடய வெற்றி. இவர் ரொம்ப நல்லவர். இந்த கொஞ்ச நாள்லேயே எனக்கு இவருக்கு நானும் ரொம்ப தேவைங்கிற மாதிரி ஆயிடுது. ஆஃபீஸில் இருக்கிறவா எல்லாருக்கும் இப்போ தான் நான் நார்மலாக இருக்கிறதா தோன்றுறது. முதல்ல ஒரு வாரம் தினசரி இவர் என்னை கொண்டு வந்து விடுறதும் சாயங்காலத்தில் வந்து அழைச்சிட்டு போகிறதும் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். இப்போ பழகு போயிடுது. இப்போ யாரும் இதெல்லாம் கவனிக்கிறதில்ல. கவனித்தாலும் முன்ன மாதிரி கூட்டம் போட்டு பார்க்குறதில்ல. இந்த ஒரு மாதமாக ஒரு நாள் தவறாமல் இவர் காலையில் 9:30 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு ஆற்றுக்கு. நான் குளிச்சுண்டோ சாப்பிட்டுட்டோ இருந்தால் நான் ரெடி ஆகிற வரைக்கும் ஹாலில் உட்காந்துட்டு சிகரெட்டை போச்சுட்டு காத்துட்டுருக்கார். இங்கே புகைய அம்மாவுக்கு அங்கே பத்துண்டு எரியும். நான் என்ன செய்கிறது? நான் பேசாமல் தலையை குனிஞ்சிட்டு வந்துடுவேன். போன வாரம் தான் அந்த சோஃபா செட் நடுவில் போட்டிருக்க டீப்பாய் மேலே 17 ரூபாய்க்கு அழகாக ஒரு ஆஸ்ட்ரே வாங்கி வச்சேன். இல்லைன்னா இவருக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. உட்காந்த இடம் நின்ன இடம்லாம் அப்படியே சிகரெட் துண்டை போட்டுடுவார். எனக்கு அப்படியே விட்டுட்டு போகவும் மனசு வராது. பாவம் அம்மான்னா எல்லாத்தையும் வாரி கொட்ட வேண்டியிருக்கும். எங்கள் காருக்கு போங்கோ, இது நிமிஷத்தில் வந்துடுறேன்னு எதையோ மறந்து வச்சுட்ட மாதிரி உள்ளே வந்து அவசரமாக எல்லாத்தையும் பொறுக்கி குப்பை கொடியில் போடுவேன். ஒரு நாள் அதை பார்த்துட்டா ஐயோ தலையெழுத்தேன்னு அம்மா தலையில் அடிச்சுட்டா. அப்புறம் தான் அந்த ஆஸ்ட்ரே வாங்கி வைக்கிற ஐடியாவே எனக்கு தோணித்து. அதுக்கும் கூட அம்மா சத்தம் போட்டா, இது எரிச்சல் பண்ணிக்க மாதிரி இருக்கான், துண்டு பிடியெல்லாம் வீட்டு நடுவில் போட்டுட்டு இதுக்கு என்ன வேலை, யாராவது வந்தால் என்ன நினைப்பான்னு அவளுக்குள்ளேயே பேசிட்டு நான் என்ன பதில் சொல்கிறேன்னு என் முகத்தை வந்து பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் இந்த ஆஸ்ட்ரேவை என் ரூமில் கொண்டு வந்து வச்சேன். இவர் வந்தால் இது வெளியே வரும், இவர் புறப்பட்டால் அது ரூமுக்கு போயிடும். இந்த மாதிரி எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துட்டு அம்மாவோட இன்னைக்கு இப்படி ஒரு முதல் வந்துடுதே. இவருக்கு லைஃப்பில் ரொம்ப போர் போல இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சதும் உடம்பு மாதிரி பிடிச்சிட்டார். ஏதோ பேருக்கு ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது இவருக்கு. இந்த ஒரு மாதம் தான் ஒழுங்காக போகிறாருன்னு நினைக்கிறேன். சும்மா பேருக்கு தான் இவர் ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் போல இருக்குது. அந்த ஆம்படையாளுக்கு ஒரு புருஷனாக இருக்கிறதுனால இவருக்கு ஒரு மரியாதை இருக்காங்க. அன்றைக்கி இவரே சொன்னார் பரிதாபமாக, கேட்குறதுக்கு பாவமாகவும் இருந்தது. செக்கில் கையெழுத்து போடுறதெல்லாம் இவர் தானாமா. ஆனால் அந்த செக்கெல்லாம் ஆற்றுக்கு வந்து இவர் ஒய்ஃபுக்கிட்ட கவுண்டர் சிக்னேச்சர் வாங்கினா தான் பாஸ் ஆகுமா. யோசிச்சு பார்க்குறச்ச அந்த ஏற்பாடெலாம் இவரை பொறுத்தவரை ரொம்ப அவசியம்னு தான் தோன்றுறது. அந்த ஆற்றை பொறுத்த வரைக்கும் சுபாஷ், பாபு, இவர் ஆக 3 பேருமே குழந்தைகள் தான். அந்த அம்மா பத்மாவுக்கு இவர் ஒரு ஸ்பாயில்டு சைல்டு. ஒவ்வொரு நிமிஷமும் மற்ற குழந்தைகள் இதுக்கு எடுத்துருமோன்னு பயந்து இவர்கிட்டேருந்து அவளை பாதுகாத்துட்டு இருக்கிறது தான் எனக்கு தோன்றுறது. அந்த வீட்டில் பொறுப்புள்ள 2 பெரியவா பத்மாவும் மஞ்சுவும் தான். இவர் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப பிரைட் கேர்ள் தான். பத்மாவுக்கு அது இவர்கிட்ட ஒரு ஆசுசம் இருக்குது. மஞ்சுவுக்கு அப்பாங்கிற பாசம் மட்டும்தான் இருக்குது. சில சமயத்தில் இவர் அவர்கிட்ட குழந்தை ஆயிடுறார். அவளும் நன்னா கண்டிக்கிறா. போகிறோம் இன்னைக்கு ரொம்ப குடிச்சிட்டிங்கன்னு சொல்லி அவள் பாட்டிலை எடுத்துகிட்டு போகும்போது இவர் ப்ளீஸ்னு கெஞ்சிட்டு அவள் கையில் இருக்கிற பாட்டிலை பிடிங்கிட்டு வரும்போது தென் ஐ ஓன்ட் டாக் டு யூன்னு சொல்லிட்டு பேச மாட்டேன்னு அவள் கோச்சிட்டு போகிறா. கொஞ்ச நாளே அவள் போகிறத பாவமாக பார்த்துட்டு இருந்துட்டு அதே மாதிரி பாட்டிலையும் கொஞ்ச நாளே பார்த்துட்டு மஞ்சுன்னு கூப்பிட்டு இவர் போய் அவளை இழுத்துட்டு வந்து இதை பார் அப்படியே இருக்குது எடுத்துக்கணும் போ, கோபம் வேணான்னு அவள் கையில் பாட்டில் திருப்பி கொடுக்குற போது அவள் கன்னிவாக சிரிச்சுனே இட்ஸ் ஆல்ரைட் ஏலிட்டுன்னு கொஞ்சம் ஊற்றி அவளே கலக்கி இவர்கிட்ட கொடுத்தும் இவர் வாங்கி தேங்க்ஸ் சொல்கிற போது அந்த ஆற்றுல இவரை விட குழந்தை இன்னொன்று கிடையாதுன்னு தோன்றுறது. 15 நாளைக்கு முன்னே தான் அவள் ஆற்றுக்கு நான் முதல் தடவையாக போனேன். அதை நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். இவர் என்னை சந்தித்த முதல் நாள்லேருந்து வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தார். எனக்கு தான் பயமாக இருந்தது. ஆனால்
இவர் மகளை நான் பார்த்துடணுமா, அவளோட பேசணுமா, அவளோட நான் ஃப்ரெண்ட் ஆகணுமா. ஒவ்வொரு தடையும் இவர் இதை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் என்ன தான் பெத்த பொண்ணை பார்த்து ஒரேடியாக பேத்துக்கிறான்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் அன்றைக்கி நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் பேசி பழந்ததுக்கப்புறம் அவளோட பழகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக மனசு சந்தோஷப்படுறது. என்னை பற்றி அவகிட்ட முன்னாடியே அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. என்ன சொல்லியிருப்பாரோ தெரியல. எல்லாத்தையுமே தெரிஞ்சிட்ட மாதிரி அவள் பழகிறாளே. சி, இந்த குழந்தைகிட்டையே அதையெல்லாம் சொல்லியிருப்பார். நான் அவர் ஆற்றுக்கு போன முதல் தடவை மட்டும்தான் பத்மாவை பார்க்க முடிஞ்சது. சிரிச்ச முகத்தோடு வந்து வாங்கன்னு கூப்பிட்டா. எனக்கு தான் மனசுக்குள்ளே என்னமோ பயம் வந்தது. முன்னாடியே அவள் சொல்லி வச்சுருந்தனால நான் வருவேன்னு அவள் காத்துட்டு இருந்தா. மொட்டை மாடியில் நிலா வெளிச்சில் டின்னர் ஏற்பாடு பண்ணியிருந்தா. நீளமாக டேபிள் போட்டு அது மேல் வெள்ளை விரிப்பு, 2 பக்கத்துலையும் வரிசையாக நாற்காலியும், நேருக்கு நேர 2 ஒத்த நாற்காலியும் போட்டு ஹோஸ் சீட்டில் பத்மாவும், அவளுக்கு நேர் எதிர இன்னொரு ஒத்த நாற்காலில் நானும், எனக்கு இடது பக்கமாக மஞ்சுவும் பாபுவும், இந்தாண்ட பக்கமாக சுபாஷும் பத்மாவுக்கு இடது பக்கமாக இவரும் உட்காந்துட்டு நிலா வெளிச்சத்தில் டின்னர் சாப்பிட்டோம். எல்லாமே அந்த ஆற்றுல ரொம்ப ஆடம்பராக தான் இருந்தது. நாங்கள் 6 பேர் சாப்பிட்றதுக்கு 4 பேர் வருமாறினா. நான் ஒரு நான் வெஜிடேரியனாக இல்லைன்னு பத்மாவுக்கு ரொம்ப வருத்தம். நீங்கள் முட்டை கூட சாப்பிட மாட்டேலான்னு என்னை பார்த்து வருதாவப்படுற மாதிரி கேட்டா. இந்த காலத்தில் எல்லோரும் தான் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே. என்னை கேட்டால் முட்டை சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். அதுக்கு இவர் பதில் சொல்கிறார். ஏற்கனவே இவருக்கு போதை தலைக்கேறிடுச்சு, நாக்கு உளருது. முட்டை மட்டும் உசுறு இல்லையா, இவளுக்கு சயின்ஸ் தெரியாது, சத்தம் போட்டால் தான் உசுறு இருக்குன்னு இவள் நம்புவா. மஞ்சு சிரிக்கிறா. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இவர் பேசுகிறத பத்மா பொறுமையாக கேட்டுக்குவான்னு தோன்றுறது. அதை பயன்படுத்திட்டு இவர் வேணும்னே ரொம்ப குடிச்சிட்ட மாதிரி வாகனோயில் அவளை ஏதாவது சொல்லி மூக்கறுத்துட்டே இருப்பார் போல இருக்குது. ஆனால் அந்த பத்மா இதையெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்துகிற மாதிரியே தெரியலை. இவரோட அவள் பேசவே இல்லை, இவர் பார்க்க கூட இல்லை. இவர் சொன்னதுக்கு மஞ்சு சிரித்தப்போ அவர் ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையோட என்னை பார்த்து லேசாக சிரிச்சிட்டு ஸ்பூனால் எதையும் எடுத்து சாப்பிட்டா. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் அவள் எதுவுமே பேசலை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதே விஷயத்தை அவள் தொடர்ந்து பேசினாள். சயின்ஸ் சொல்கிறத தான் நானும் சொல்கிறேன். முட்டைகளில் உயிர் உள்ள முட்டையும் இருக்குது, உயிர் இல்லாத முட்டையும் இருக்குது. ஃபேக்ட்ரியில் நீங்கள் கேட்டே வாங்கலாம். அந்த உயிர் இல்லாத முட்டை குஞ்சு பொறிக்காது. அதை சாப்பிட்றதுனால ஒன்றும் பாவம் இல்லை. நான் சொன்னேன், பாவங்கிறதுனால இல்லை, பழக்கம் இல்லாதனாலே நான் சாப்பிட்றதில்லை. அந்த இடைவெளி விட்டு அவள் பேசினது தன்னோட பேச்சு இவருக்கு சொன்ன பதிலாக இருந்துடக்கூடாதுங்கிற முன்ஜாக்கிற மாதிரி இருந்தது. உடனே பேசினா எங்கே தான் இவரோட பேசுகிற மாதிரி ஆகிடுமோன்னு பயந்துண்டு அப்படி ஒரு மதிப்பு இவருக்கு தந்துடக்கூடாத தீர்மானத்தோட அவள் மௌனமாக இருந்த மாதிரி தோணுது. அதுதான் நிஜம். நான் தொடர்ந்து கவனித்தேன். இவர் பேசினா அதுக்கப்புறம் அவள் 5 நிமிஷம் பேசுறதில்ல. இந்த அவமதிப்பை புரிஞ்சுக்க தெரியாமல் என் அசடு சாரி. இவர் எதையாவது குறுக்க பேசிகிட்டே இருக்கார். பேசி அவளை மூக்கறுத்துட்டதை வேற இவருக்கு சந்தோஷம். இந்த மஞ்சூருக்கு ரொம்ப பொல்லாதது. இது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு தான் அதை அடிக்கடி சிரிக்கிறா. அவள் சிரிப்பையும் தனக்கு ஒரு பாராட்டுன்னு நினச்சி இவர் சந்தோஷப்பட்டுக்கிறார். கஷ்டம். அந்த ஒரு தடவை பத்மாவை பார்த்ததுலேயே அவளை பற்றி எனக்கு ரொம்ப உயர்ந்த அபிப்பிராயம் வந்திருக்கு. அவள் குழந்தைகளை நன்னா வளர்த்துருக்கா. சுபாஷும் பாபு டின்னர் முடிகிற வரைக்கும் ஒன்றுமே பேசலை. எப்போ ஒரு சமயம் மஞ்சு சிரிக்கிறப்போ அவளும் அந்த சிரிப்பில் கலந்துட்ட போது பத்மா தனக்கு தெரியாமல் அவள் லேசாக திரும்பி பார்த்தா. அதுக்கப்புறம் அவள் சிரிக்க கூட இல்லை. டின்னர் முடிஞ்ச பால்கனியில் உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அப்போ அந்த 2 குழந்தைங்களும் அம்மா கிட்ட மட்டும் குட் நைட் சொல்லி முத்தம் கொடுத்துட்டு போகிறச்ச இவர்கிட்ட நெருங்காமலே போகிற போக்கில் குட் நைட் ஆயிடுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. இவருக்கு தானே அவள் அப்படியெல்லாம் நடத்துகிறாள்னு தோன்றதில்லை போல இருக்குது. மஞ்சு மட்டும் இல்லைன்னா இவர் பாடு ரொம்ப கஷ்டம்தான். அவள் தான் இவர் நிலைமையை புரிஞ்சுட்டு இவர்கிட்ட பரிவாக நடந்துக்கிறா. அதுவாது இவருக்கு புரியுறதோ என்னவோ. இவருடைய அறிவுக்கு அது புரியலைனாலும் எங்கேயோ அது தைக்கிறதுனால தான் இவர் சதா நேரமும் எதுக்கு எடுத்தாலும் என் டாக்டர் மஞ்சுன்னே பேசிகிட்டு இருக்காருன்னு இப்படின்னா புரியுது. பத்மா எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுட்டு இருக்கா. சினிமா பாட்டுன்னா அவளுக்கு உயிர் போல இருக்குது. டின்னர் சாப்பிட்டு இருக்க போதும் நாங்கள் பால்கனியில் உட்காந்து பேசிட்டு போதும் அது ஒரு பக்கம் கீழ் ஸ்டைலில் பாடிகிட்டே இருக்குது. இத்தனைக்கும் மத்தியில் அதையும் அவள் ரசிக்கிறா. இவ்வளோ ஆடம்பரமான சூழ்நிலையும் அவள் தன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கா. காதலையும் மூக்களையும் போட்டிருக்கு நிச்சயமாக வேறந்தான். அதையும் சின்னதாக லட்சணமாக போட்டிருக்கா. நிறைய வெத்தலை போடுறா. ஆனாலும் பளிச்சுன்னு இருக்குது. சினிமாவை பற்றி நிறைய பேசுகிறா. எனக்கு தான் அதை பற்றி என்ன பேசுகிறேன்னு ஒன்றுமே தெரியலை. மஞ்சு அவ்வளோ சேர்ந்தா சினிமாவை பற்றி தான் பேசிட்டுருப்பா போல இருக்குது. ஆனால் எல்லா படத்துக்கும் மஞ்சு அழைச்சிட்டு போகிறது இல்லையா, மஞ்சுவுக்கு எல்லா படத்துக்கும் போக பிடிக்கிறது இல்லையா. இவரை தவிர அந்த ஆற்றுல எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரின்சிபல் இருக்குது. பால்கனியில் உட்காந்து பேசிட்டு இருக்கச்சே 8:30 மணி கூட ஆகலை. அப்படியே சோஃபாவில் சாஞ்சிட்டு இவர் கொரட்டை விடுறார். அதை பார்த்துட்டு பத்மாவுக்கு மனசில் கோபம் வருதுன்னு எனக்கு புரியுது. ஆனாலும் சமாளிச்சுட்டு அந்த கொரட்டை சப்டம் என் காதில் விழாமல் டிரான்ஸ்லேட்டரை கொஞ்சம் சத்தமாக பாட வைக்கிறா. நானும் அவள் திருப்திக்காக இவர் பக்கமே திரும்பாமல் அவகிட்டே பேசிகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப படித்தவங்கிறதுனாலையும் ஒரு ஆஃபீஸ் இருக்கிறதுனாலையும் என்கிட்ட அவளுக்கு மரியாதையும் மதிப்பும் இருக்குது. ஆனாலும் உள்ளுக்குள்ளே இவர் எப்படி தெரியும்னு கேட்டுருவான்னு எனக்கு ஒரு பயம். நல்ல வேலை இன்னி வரைக்கும் என்னை யாரும் இந்த கேள்வியை கேட்கல. மஞ்சுவும் நானும் இப்போல்லாம் இவரை பற்றி தான் நிறைய பேசுகிறோம்.
பேசுகிறோம். இந்த 15 நாளாக அநேகமாக எல்லா சாயங்காலத்துலேயும் நான் வாத்துக்கு போகிறேன். மஞ்சுவோட பேசிகிட்டு இருக்கேன். 8:30 மணிக்கு புறப்படுறேன். முடிஞ்சால் இவரே கொண்டு வந்து விடுறார், இல்லைன்னா டிரைவரை கொண்டு வந்து விடுறான். இந்த மஞ்சு அப்பாவை நன்னா புரிஞ்சுட்டு இருக்கா, அம்மாவை நன்னா புரிஞ்சுட்டு இருக்கா. அவள் உள்ளூர் அப்பாவுக்காக வருத்தப்படுறா, எனக்கும் புரியுது. அப்பா கிட்ட அம்மா அப்படி நடந்துக்கிறது அவளுக்கு சங்கடமாக இருக்குது. ஆனாலும் வேறு வழி இல்லைன்னு அவள் தெரிஞ்சுட்டு இருக்கா. நேத்திக்கும் முந்த நாளில் சொன்னா, இவரோட வெளியில் போகிறதுக்கு மஞ்சு அவள் அம்மா விட மாட்டாளாம். அவரோட பேசுறது பழகிறதெல்லாம் கூட இப்போதானா. அதுவும் மஞ்சுக்கு மட்டும்தான் அந்த சலுகையா, மற்ற குழந்தைங்க இவர்கிட்ட போகவே படாதான். இதை என்கிட்ட சொல்லும்போது மஞ்சு இதுக்காக வருத்தப்படுறான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அதில் இருக்க நியாயத்தையும் அவள் சொன்னான். ஒரு நாள் இவர் குடிச்சுட்டு இருக்கும்போது இவர் ரூமுக்கு சுபாஷ் வந்திருக்கான். இந்த மனுஷன் அவனுக்கு கிளாஸில் ஊற்றி குடிடா உடம்புக்கு நல்லது அது இதுன்னு சொல்லி அவனை குடிக்க வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்காக நல்லா ஊற்றி விட்டுறாராம். பாவம் குழந்தை தலை சுற்றி போய் தடுமாறி அம்மா அறையில் போய் வாந்தி எடுத்திருக்கான். அப்போ தான் குடிக்க சொன்னார்னு அலறானாம். இவர் பெரிய ஹாஸ்யம் பண்ணிட்ட மாதிரி பின்னாடியே வந்து நின்றுட்டு ஒன்று சிரிக்கிறாராம். பெத்தவளுக்கு எப்படி இருக்கும். அப்பவும் பத்மா இவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசலையாம். இவர் முகத்தை கூட பார்க்கலையாம். சுபாஷை தான் இழுத்து 4 அறை வச்சாலாம். பின்ன இவரையே அறைய முடியும். அன்றைக்கு ராத்திரியெல்லாம் குழந்தை முதுகில் பதிஞ்சு இந்த விரல் அடையாளத்தை தடவிண்டே பத்மா அழுதாலாம். மஞ்சு சொன்னான், ஒரு சாயங்காலம் ஆச்சுன்னா குறைந்தபட்சம் 1000 ரூபாய் செலவழிப்பாராம். இவர் கிளப்பில் சீட்டு விளையாட தோற்றுருக்கிறதுக்கும் சமயத்தில் தன் கையில் பணம் இல்லாத போது பத்மாவை கேட்கறதுக்கும் பயந்துட்டு அவள் பீரோ வந்து மஞ்சுவை எடுத்துகிட்டு வர சொல்வாராம். ராத்திரிக்கு அப்படியே கொண்டாந்து தரேன், அம்மாவுக்கு தெரியாமல் கொண்டு போய் வச்சிடலான்னு அரிப்பாராம். இது என்கிட்ட சொல்லி தான் மஞ்சு சொன்னான். இப்போலாம் சுபாஷும் பாபும் எங்கள் அப்பா கையில் பழகிடுவாங்களோன்னு எனக்கே பயமாக இருக்குதுங்க. நீங்களே சொல்லுங்கள், ஹவ் மம்மி இஸ் ராங். மஞ்சுவுக்கு என்னை பிடிச்சிக்கிறதுக்கும் தினந்தோறும் என்னை அங்கே வர சொல்கிறதுக்கும் ஒரு காரணம். நான் அங்கே போகிறதுனால இத்தனை நாள் இவர்கள் எப்போ மறந்துருக்கிறது தான். எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவரோட அறியாமையினால் என்னோடய வாழ்க்கையை இவர் கெடுத்துட்டார். ஆனாலும் என்னோடய புத்திசாலத்தினால இவரோட வாழ்க்கையை நான் சரியாக்கினா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். எங்களுக்குள்ளே இருக்கிற உறவு என்னென்னு ஒரு தீர்மானத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டேன். அதை நான் இவருக்கு நன்னா புரியவும் வச்சுட்டேன். அந்த முதல் நாள் எனக்காக இவர் ஐலாண்ட் கிரவுண்டில் வந்தார். அப்போ இவர் மனசில் ஒரு சபலம் இருந்திருக்கு. என்னோட பேசினதுக்கப்புறம் என்னை நல்லா தெரிஞ்சிருந்ததுக்கப்புறம் இவர் மனசில் இருந்த அந்த சபலம் போயிடுது. பத்மா கிட்ட இருந்து இவர் நிரந்தரமாக விலகிட்டார். அதனால் இவர் கண்ட பெண்கள் பின்னாடி சுற்றுறதையும் சபலத்துக்காக சில இடங்கள் அன்றதையும் தவிர்க்க முடியாது தான். சபலத்துக்கெல்லாம் இவருக்கு வேறு வாடிக்கையான இடங்கள் இருக்கிறதுனாலே என்கிட்ட நான் விரும்புகிற மாதிரி நேர்மையாக பழக முடியறதோ என்னவோ. எனக்கு என்ன போச்சான், சில சமயத்தில் இவர் என்னை கொண்டு வந்து விடுறாரு. அதுக்கப்புறம் இவர் நேராக வீட்டுக்கு தான் போகிறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா காரில் பாட்டிலையும் வச்சுட்டு புறப்புறாரு. எதுக்கு, வேறு எங்கேயோ போய் நடுத்து தங்க போகிறான்னு தானே அர்த்தம். ஆனால் நான் அதை பற்றியெல்லாம் கேட்குறதே இல்லை. எனக்கு என்ன போச்சா ஐயோ, இப்போதான் எனக்கு இந்த என்ன உதயமாயிருது. என்னை கொண்டு வந்து விட்டுட்டு வரேன்னு வீட்டை விட்டு புறப்படுறவர் மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்தா அதை பார்த்துட்டு மஞ்சு என்னை பற்றியும்னா தப்பாக நினச்சிடுவா. இவர் எங்கேயோ போய் படுத்துக்கிட்டாருன்னா நினைப்பா, என்னோட இருந்துட்டு வரேன்னு தானே நினைப்பா. மற்றவ எப்படி நினச்சாலும் எனக்கு பரவாயில்ல, மஞ்சு என்னுடைய அப்படி நினைக்கப்படாது. அதுக்கு நான் இடம் வைக்கப்படாது. இந்த விஷயத்தை எனக்கு என்னென்னு நான் பேசாமல் இருக்கிறதாவது இதை பற்றி இவர்கிட்ட சொல்லிடணும். என்னென்னு சொல்கிறது, எப்படி சொல்கிறது? சி, இதை பற்றிலாம் நான் பேசலாமா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ராத்திரி நான் சாப்பிடவும் இல்லையா, அம்மா மனசை புண்படுத்துறதுக்கு பிராய்ச்சிதான் உபவாசம் வேற இருக்கேனே. வயிற்று என்னமோ செய்கிறது, தூக்கம் வரல. எப்படாப்பா பொழுது விடியும், சூடாக காப்பி கொடுக்கலான்னு இருக்குது. அம்மா கிட்ட சமாதானமாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாமா? அம்மா அழுதுண்டே இருப்பாளோன்னு நினச்சா எனக்கு பாவமாக இருக்கே. சி, பேசாமல் இருக்கிறதா என்னாக்கு? பேச ஆரம்பித்தா என்னென்னமோ பேசுறது. விடிய காலம்பரை கொஞ்சம் தூங்கி இருக்கும் போல இருக்குது. வெளியே வெளிச்சம் தெரியுது. அம்மா காஃபி போட்டு வச்சுருப்பா. பாத்ரூமுக்கு போய் பல் தேய்ச்சிட்டு வரேன். டவலில் முகத்தை அழுத்திட்டு அடுக்குகளை பார்க்குறேன். பார்த்தா அம்மாவை காணும். அடுப்பே பற்ற வைக்கல. பாலுங்க வச்சபடியே இருக்குது. காய்ச்சம் அப்படியே இருக்கே. வாசக்கதவு திறந்து பார்க்கலான்னு போனால் நல்ல வேலை வெளியில் பூட்டிட்டு போயிருக்கா. திரும்பி வந்துடுவா. இது வரா. கேட்ட திறக்கிற சத்தம் கேட்குறது. எனக்கு கோவம். தரையில் கிடக்கிற பேப்பர் எடுத்து பிரித்து மூஞ்சை மறைச்சிக்கிறேன். இருந்தாலும் இவ எங்கே போயிட்டு வரா? கடைக்கு போயிட்டு வராளான்னு பார்க்குறேன். ஐயோ, அவளை பார்க்க முடியாமல் முகத்தை முடிக்கிறேன். ஈர சொட்ட ஒரு சாயமான வெளுத்த புடவை சுற்றிண்டு ரவிக்கு கூட இல்லாமல் போய் மொட்டை அடிச்சுட்டு முக்காடையும் போட்டுட்டு வந்து நிற்கிறாளே. ரொம்ப சாந்தமான குரலில் கேட்குறா. இப்போ என்ன ஆயிடுத்து? இப்படி தானே நான் இருக்கணும். எங்கள் அம்மா மாமியார் எல்லாம் இப்படி தானே இருந்தா. நானும் ரொம்ப நாள் நினச்சிட்டு தான் இருந்தேன். அது உன் வாயில் வரணும்னு விதி இருந்திருக்கு. நானும் கோவிச்சுட்டு இப்படி பண்ணிக்கல. இன்னும் நேரத்தோடு போயிட்டு வந்துடணும்னு நினச்சேன். இரு காப்பியை போட்டு தந்துடுறேன் அப்படின்னு ஈரப்புடையை பிழிகிறா. சாயங்காலம் வரும்போது கிளாஸ்கோ மல்லியில் ஒரு பீஸ் வாங்கிட்டு வரணும்னு நினச்சிக்கிறேன். அம்மா இந்த குளத்தில் பார்க்குறச்ச எனக்கு ஒன்றும் அழுக வரலை. ஆனால் வருத்தமாக இருக்குது. பாகம் 14.
மஞ்சு காலத்திலிருந்து வீடு திரும்புகிறாள். அரை மணி நேரத்துக்கு பிறகு கங்காவும் பிரபுவும் அங்கு வந்து சேர்கிறார்கள். சாதாரணமாக மஞ்சு 8 மணிக்கு மேலே தான் படிக்க ஆரம்பிப்பாள். முதலில் கங்காவின் இந்த நேரத்து வருகை மஞ்சுவின் படிப்போடு சம்மந்தப்படாமல் இருந்தது. இப்போதெல்லாம் கங்காவின் உதவியை பயன்படுத்திக் கொள்வதற்காக 6 மணிக்கே மஞ்சு படிக்க ஆரம்பித்து விடுகிறாள். இதுவரைக்கும் படித்து கொண்டிருக்கையில் ஏதாவது சந்தேகம் வந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூட வீட்டில் யாரும் இல்லாததால் அவள் தனது சிநேகிதிகளுக்கு யாருக்காவது ஃபோன் செய்து கொண்டிருப்பாள். பாடத்தில் ஏற்பட்ட சந்தேகத்துக்கு விளக்கம் தேடுவதற்காக போய் பேச்சு எங்கெங்கோ திரும்பி 1 மணி நேரம் ஃபோன் சம்பாஷணைகளுடன் கழிந்த பிறகு கேட்க போன விஷயமே மறந்து போய் அன்றைய படிப்பு அத்தோடு நின்று போன நாட்களும் உண்டு. இந்த வீட்டில் இருப்பவர்களிலேயே அதிகம் படிக்கிறவள் மஞ்சு என்பதால் படிப்பு விஷயத்தில் அவள் கேள்வி கேட்கிறவர்களோ கிடையாது. கங்கா வந்தால் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று பல விஷயங்களை பல சந்தர்ப்பங்களை மனதில் குறித்து சேகரித்து வைத்துக் கொள்கிறாள் மஞ்சு. கங்காவும் அவள் எவ்வளவு கேள்விகளை குவித்தாலும் அவற்றுக்குள் ஒரு பண்பாட்டு ஆசிரியர் மாதிரி நிதானமாகவும் தயக்கமின்றி விளக்குகிறாள். ஒரு தடவை கூட எனக்கு தெரியலையே என்று அவள் குழம்புவதில்லை. வகுப்பில் ஆசிரியர்கள் சொல்லி கூட புரியாத சில விஷயங்களை கங்காவிடம் கேட்டு மஞ்சு புரிந்து கொள்கிறாள். இப்போதெல்லாம் மஞ்சுக்கு டியூஷன் சொல்லி தருகிற ஒரு டியூட்டர் மாதிரியே இங்கு வந்து போகிறாள் கங்கா. சாயங்காலத்திலிருந்து கங்காவின் வருகைக்கு காத்திருக்கும் மஞ்சு அவள் வந்தவுடன் தன்னுடைய அறைக்கு அவளை அழைத்து கொண்டு போய் விடுகிறாள். அவள் தன்னோடு இருக்கின்ற நேரத்திலேயே மறுநாள் பாடங்களுக்கு தேவையான தயாரிப்புகள் செய்வதையும் முடித்துக் கொள்கிறாள். அந்த வீட்டில் உள்ள மாடியிலிருந்து 3 அறைகளில் ஒன்று பத்மாவும் மற்றொன்றில் பிரபுவும் இன்னொன்று மஞ்சுவும் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு கீழே தனித்தனி அறைகள் உண்டு. மஞ்சுவின் அறை ஒழுங்காகவும் தூய்மையாகவும் ஒரு படிப்பறையில் லட்சணத்தோடு விளங்கும். பிரபுவின் அறையை வராந்தாவில் இருந்தபடி சில சமயங்கள் கங்கா பார்த்திருக்கிறாள். இங்கிருந்து பார்க்கையிலேயே அது எவ்வளவு அலங்கோலமாக கிடைக்கிறது என்பது தெரியும். சில சமயங்களும் மஞ்சு பிரபு விமர்சனம் செய்தவாறு அவற்றை ஒழுங்குபடுத்தி விட்டு வருவாள். பத்மாவின் அறை மட்டும் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டது. அது மூடப்பட்டிருக்கும். அது எப்படி இருக்கும் என்று கூட கங்காவுக்கு தெரியாது. கங்காவை வீட்டில் கொண்டு வந்து இறக்கியுடன் பிரபு குளிக்கப் போகிறான். அவன் குளித்து ட்ரெஸ் செய்து கொண்டு வர 1 மணி நேரம் ஆகிறது. சில சமயங்களில் பாத்ரூம் தொட்டியில் படுத்துக்கொண்டு அவன் போடுகிற சத்தம், அதற்கு பெயர் பாட்டாம், லோலோ என்றே இங்கே கூட கேட்கிறது. கங்கா வாயுக்குள் சிரித்துக் கொள்கிறாள். சில சமயங்களில் மஞ்சு எழுந்து போய் மெதுவாக பாட சொல்லி கத்துகிறாள். மஞ்சுவுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதிலும் அவளோடு படிப்பு சம்பந்தமாக பேசிக் கொண்டிருப்பதிலும் கழிகிற மாலை பொழுதுகளின் கங்காவின் மனம் பரவசம் உறுகிறது. இல்லாவிடில் அவளோடு காரிலே பீச்சில் என்றும் ஹோட்டலில் என்றும் தெரியல்லவா நேரிடும். இவளோடு சேர்ந்து ஏஷியன் ஹிஸ்டரியும் மாடர்ன் ஹிஸ்டரியும் ஒப்பு நோக்கி லெக்சர் பண்ணும்போது தனது கல்லூரி கால இனிய நினைவுகளை மட்டும் மீண்டும் அசைப்படுகிற வாய்ப்பை இந்த அனுபவம் அவளுக்கு தந்து கொண்டிருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு பிறகு கையில் மதுபுட்டியோடு பால்கனி வந்து பிரபு உட்கார்ந்து கொண்ட பின் கங்கா மஞ்சுவை விட்டுவிட்டு இவனோடு வந்து மரியாதை கருதி துணை இருக்கிறாள். ஏதோ எழுதி கொண்டிருக்கிற மஞ்சு தன் இருப்பிடத்திலிருந்து குரலை உயர்த்தி, மிஸ் கங்கா, ஒரு சந்தேகம் என்று அழைத்து ஏதோ சந்தேகம் கேட்கிறாள். அப்போதும் சிரமப்படாமல் எழுந்து அவள் அருகே சென்று அவளுக்கு விளக்கம் சொல்கிறாள் கங்கா. சொல்லிவிட்டு திரும்பவும் வந்து இவனுக்கு துணையாக இங்கே உட்கார்ந்து கொள்கிறாள். மிஸ் கங்கா, ஒரு சந்தேகம் என்று மஞ்சு அழைக்கிற போதெல்லாம் கங்காவின் மனசு அவள் என்ன கேட்கப் போகிறாளோ என்று உஷாராகிறது. உங்களுக்கும் அப்பாவுக்கும் என்ன தொடர்பு? எப்படி உங்களுக்கு அப்பாவை தெரியும் என்கிற மாதிரி ஏதாவது கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று குழம்புகிறாள் கங்கா. பத்மாவும் மஞ்சுவும் தன்னை பற்றியும் தனது வருகை பற்றியும் பேசுகிறார்கள் என்று பத்மாவின் அலட்சியமான தலையீட்டின் மேலிருந்து புரிந்து கொள்கிறாள் கங்கா. அவள் மனம் அடிக்கடி தன்னை பத்மாவின் நிலையில் கொண்டு போய் வைத்துக்கொண்டு பார்க்கையில் தன் மீது அவமானம் கொள்கிறாள். ஆனால் தனது இந்த அவமானங்கள் தவிர்க்க முடியாதது என்ற தீர்மானத்தில் அவற்றை தாங்கிக் கொள்ள தயார்படுகிறாள் கங்கா. ஞாயிற்றுக்கிழமைகளில் நாளில் பெரும்பகுதியை இங்கே இவர்களும் கழிக்கிற போது கங்காவும் மஞ்சும் படிப்பு பாடப்புத்தகம் மட்டும் இல்லாமல் வேறு பல விஷயங்களை பற்றியும் பேசிக்கொள்கிறார்கள். ஷாப்பிங் போகிறார்கள். ரேடியோ கிராமில் சங்கீதம் கேட்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து ஒரு சினிமா கூட பார்த்து விட்டாள் கங்கா. இவ்வளவு தூரம் அந்த குடும்பத்தோடு இவள் ஒன்றி பழகிய போதிலும் பத்மா மட்டும் இவள் விஷயத்தில் பட்டுக்கொள்ளாமல் ஒதுங்கியே இருக்கிறாள். இவளும் அதே மாதிரி அவர்கள் எல்லோரிடத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்கிறாள். ஆர்கேவின் கதைகளை பற்றியோ அல்லது தான் அவரை சந்தித்தது பற்றியோ இந்த மஞ்சுவும் ஆர்கேவின் ரசிகை என்பது தனக்கு தெரியும் என்பது குறித்தோ தான் எதுவுமே காட்டிக்கொள்ளக்கூடாது என்றதில் கவனமாக இருக்கிறாள் கங்கா. நீங்கள் ஆர்கேவி கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்னி பிரவேசம் படிச்சிருக்கீங்களா? அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. மிஸ் கங்கா, உங்களுக்கு தெரியுமா, அவர் எங்கள் காலேஜில் தான் லைப்ரரியில் அட்டெண்டராக இருக்கார். எதுக்கு திடீர்னு ஆர்கேவை பற்றி பேசுகிறான்னு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறேன். அந்த கதையை பற்றி பேரை சொல்கிறாளே, நல்ல வேலை அது பிடிக்கலன்னு சொல்கிறா. அதெல்லாம் உனக்கு பிடிக்கவும் வேண்டாம்னு நினச்சிக்கிறேன். இவள் காலேஜ் லைப்ரரியில் அவர் வேலை பார்க்குறாங்கிறது எனக்கு தெரியும்னு ஒத்துக்கிறதா வேண்டாம்னு புரியலையே. அதே காலேஜில் தான் நானும் படித்தேங்கிறது இவளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே. இவர் என்ன தனக்கு எப்படி அறிமுகம்னு சொல்லியிருக்காரே தெரியலையே. என்ன பேசாமல் இருக்கீங்க?
நீங்கள் அந்த கதை படித்தது இல்லையா? எங்கள் காலேஜ் பூரா ஒரே கான்ட்ரவர்சி தான். நாங்கள் எல்லாரும் அவர்கிட்ட நேராக போயிட்டோம் கேள்வி கேட்குறதுக்கு. சிலது சண்டைக்கே போயிடுச்சு. காலேஜுக்கு போகிற பெண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை அந்த கதை. அதுவும் ஒரு உமன்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் இப்படி ஒரு கதை எழுதுனா ஹவ் ரெடிகுலஸ். வாட் இஸ் ரெடிகுலஸ் அபவுட் இட்னு நான் கேட்குறது எனக்கே கொஞ்சம் கடுமையாக தோணிக்கிறது. ஏதோ கிளாஸ் ரூமில் தப்பு பண்ண ஸ்டூடெண்ட்டை டீச்சர் கண்டிக்கிற மாதிரி இது அவளுக்கு தெரியாமல் இருக்கணுமேனு கடைசியில் சிரிச்சு வர மழுப்புறேன். நீங்கள் அந்த கதையை படித்ததில்ல போல இருக்குது. நிசமாலுமே காலேஜ் பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தான் அது இருக்குதுன்னு அதையே திருப்பி திருப்பி வேற சொல்கிறா. நான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் படிக்கலை, அது என்ன கதைன்னு கேட்டுட்டேன். இவள் தன் பாணியில் கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. சொல்லும்போதே அந்த கதையை பொய்ன்னு உதாசீனப்படுத்துகிற மாதிரி இவள் நோக்கம் தெரியுது. இவள் சொல்கிறா, ஒரே மழையா, காலேஜ் முன்னாடி பஸ் ஸ்டாப்பான், எல்லாம் போயிடுறாங்களாம், ஒருத்தி மட்டும் தனியாக நிற்கிறாளாம். அப்போ ஒருத்தன் காரை ஓட்டிக்கின்னு வரானாம், அவன் லிஃப்ட் கொடுக்குறானா, இவளும் ஏறிக்கிறாளாம். இவளுக்கு ஒன்றுமே தெரியாதான், பப்பாவான், அவளை எங்கேயோ இட்டுக்கின்னு போய் கெடுத்துட்டானாமா. இவள் அழுதுக்கினே வந்து எல்லாத்தையும் அம்மா கையில் சொல்கிறாளாம். வாட் நான்சென்ஸ். தமிழ் சினிமாவில் எவ்வளவோ தேவலாம். இந்த காலத்தில் நடக்கிற காரியமாதெல்லாம் ஷோ மீ எ கேர்ள் லைக் ஹர்னு வரல நிட்டுட்டு இவன்கிட்ட சண்டைக்கு வராளே. நான் ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்கிறேன். அட கஷ்டமே, இந்த சமயத்தில் இவரும் வேற எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து இங்கே நிற்கிறாரே. நான் அவரை கவனிக்காத மாதிரி இவர்கிட்ட கேட்குறேன். தென் வாட், அவ்வளோதான் கதையா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது மீதி கதையை பத்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது முந்திர கொட்டத்தனமாக இவர் வந்து நுழைவார். அந்த மாதிரி இவர் எங்கே சொல்ல ஆரம்பிச்சிட போகிறாருன்னு பயமாக இருக்குது. அப்படி சொன்னால் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அம்மாவும் அண்ணாக்காரனும் சேர்ந்து அந்த பொண்ணை அடித்தாங்க, திட்டுனாங்க. அந்த அண்ணங்காரன் உன் மவளை எழுத்துக்கின்னு எங்கேயாவது போகணும் அம்மாக்காரியை சேர்த்து ஊட்ட விட்டு விட்டுட்டான். அப்பால அவங்க 2 பேரும் எங்கேயோ ஒரு அங்கிள் வீட்டில் போய் இருந்தாங்க. அந்த பொண்ணு நல்லா படித்து பாஸ் பண்ணிச்சு, உத்தியோகம் பார்க்குது, கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டேன்னுது. கடைசியில் ஒரு நாள் அவனே கண்டுபிடிச்சிச்சு. அந்த காரில் இட்டுக்கின்னு போய் கெடுத்தானே ஒரு பிளாக்கெட், அவனை. இதுக்குள்ளர 10-12 வருஷம் ஆகிடுது. இதில் ஜானி என்னடானா இப்போ அவன் டாக்டரே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஷோ மீ எ கேர்ள் லைக் ஹர்னு கேட்குது. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு அந்த பொண்ணு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கிது. இதோ எதிரில் நிற்கிறேனே பாருன்னு தன்னையே காட்டி சொல்ல வேண்டியது தானே. இவர் இப்படி சொன்னார்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரோன்னு ஒரு சந்தேகமும் வருது. இந்த கதையை இவர் என்கிட்ட சொன்னதும் அதை கேட்டுட்டே வந்து இவர் நின்னதும் அந்த மாதிரி ஒரு பெண்ணை எனக்கு காட்டுங்களேன்னு கேட்டுட்டு என் முன்னால் கையை நீட்டிட்டு இவன் நிற்கிறதும் எல்லாமே ஒரு நாடகம்னு தோன்றுது. என்ன ஸ்டோரியா, சினிமா ஸ்டோரியா, தமிழா இங்கிலீஷானு கேட்டுட்டே அவரும் வந்து உட்காந்துக்கிறார். அப்பா யூ ஜஸ்ட் லிசன். இப்போ நாங்கள் இலக்கிய விவகாரம் பேசிகிட்டு இருக்கோம். இவரை ஒதுக்க வைக்கிறா மஞ்சு. இவரும் பேசாமல் சிகரெட்டை பற்ற வச்சுட்டு உட்காந்துக்கிறார். தான் அப்படி சொன்னதால் அவர் ஏதாவது தப்பாக நினச்சிடுவாருன்னு சகஜமாக இவர்கிட்டையும் பேச்சு கொடுக்குறா மஞ்சு. அதான்ப்பா அந்த ஆர்கேவி உங்கள் ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தார்ல, அவர் எழுதின கதையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா பேசுகிறான்ல அவன். கங்கா யூ ஓன்ட் லீவ் இட். அந்த ஆர்கேவிங்கிறவன் உங்கள் காலேஜில் ஒரு ஆர்டினரி பியூன், அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்னு ஆர்கேவியை புகழ ஆரம்பிக்கிற இவர் ரொம்ப அற்புதமான இங்கிலீஷ்லேயே சொல்கிறார். சில பேர் வாயில் வெள்ளி ஸ்பூனோட பிறக்கிறாங்க, சிலர் தங்கனா கூட பிறக்கிறாங்க. உங்கள் காலேஜ்லேயே அவருக்கு ஏக மரியாதையா. மஞ்சு மூலமாக தான் எனக்கு அறிமுகம். இவர் என்கிட்ட உங்கள் காலேஜ்னு சொல்கிறச்ச ஒன்றும் புரியாமல் மஞ்சு முழிக்கிறா. மிஸ் கங்கா, நீங்கள் எங்கள் காலேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட்னு ஒரு புது சொந்தத்தோடு கேட்குறா. வேறு வழியே இல்லாமல் எஸ்ன்னு ஒத்துக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு ஆர்கேவே தெரிஞ்சிருக்கணுமேனு மடைக்கு பிடிக்கிறாவ. கிட்டத்தட்ட 20 வருஷம் நம்ம காலேஜில் தான் இருக்காராம். அவரோட முழு பெயர் ஆர்கேவி விஸ்வநாத சர்மா. நான் சொல்கிறேன், அப்போல்லாம் எனக்கு அவரை விஸ்வநாதன் தான் தெரியும். அவர் தான் ஆர்கேவுங்கிறது இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரியும். அவர் எங்கள் காலேஜில் லைப்ரரியில் வேலை செய்கிறாங்கிறது எனக்கு தெரியும். அதே காலேஜில் நீ படிக்கிறங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யோசிச்சதில்ல. அதுக்கு அவசியமும் இல்லைன்னு சமத்கரமாக உண்மையும் போயும் கலந்து பேசி தப்பிச்சுக்கிறேன். இப்போவும் இவர் என்னை தனக்கு எப்படி அறிமுகம்னு இவாகிட்டலாம் சொல்லி வச்சுருக்காருன்னு எனக்கு யோசிச்சு பார்க்குறேன். அதை மட்டும் எனக்கு மர்மமாகவே இருக்குது. இவ்வளோ தூரம் அவள் ஃப்ரீயாக பேசி பழகிறச்ச நான் மட்டும் என்னத்துக்கு எதையோ பயந்து ஒழிச்சு வச்சுட்டு இருக்கணும். இதோ மஞ்சுவை அவள் அப்பாவை எதிரில் வச்சுட்டே நான் கேட்டுடுறேன். மஞ்சு, என்னை எப்படி உங்கள் அப்பாவுக்கு தெரியுங்கிறது உங்ககிட்ட சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டுடுறேன். நான் இவர் பக்கம் திரும்பி இங்கிலீஷ்லேயும் கேட்குறேன். ஹவ் யூ எவர் டோல்ட் ஹர் அபவுட் அவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங்? இப்படி நான் திடீர்னு கேட்டதும் இவருக்கு நின்றுட்டு இருக்க இடத்துல காலடியிலேருந்து ஜம்காலத்தை உருகின மாதிரி ஆயிடுத்து போல இருக்குது. நான் மஞ்சு முகத்தை பார்க்குறேன். அவள் முகத்துலேயும் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிற துருதுருப்பு இருக்குது. அந்த ஒரு நிமிஷத்துலேயே எனக்கு புரியுறது இதை பற்றி எங்கள் பேச்சு நடந்திருக்கணும்னு. அந்த விஷயத்தையே கற்றுக்கறிக்கிற மாதிரி இவர் குரல் கேட்குறது. ஒய் ஷுட் ஐ? திஸ் இஸ் மை ஹவுஸ். என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேன் போதாதா? ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு வரும்போது எப்படி தெரியும், எப்படி பார்த்தோம், எங்கே பார்த்தோம்னு கதை சொல்லிக்கின்னு இருக்க முடியுமா? இவங்க எல்லாருக்கும் தெரியும். என்னோடய டீசன்ட் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவேன். மற்றவங்களாம் நானே போய் பார்த்துக்குவேன். எங்கள் அப்பாவுக்கு கௌரவமான நண்பர்களும் உண்டுன்னு உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோன்னு என் காதில் சொல்கிறா மஞ்சு. ஏய் மஞ்சு, நீ என்னவோ என்னை பற்றி சொல்கிற, என்ன சொல்லுது மஞ்சுன்னு என்னை கேட்குறாரு இவர்.
அது எப்படி? என்கிட்ட ரகசியமாக சொன்னதை உங்ககிட்ட நான் சொல்லலாமா? ஆனால் நமக்குள்ளே எப்படி அறிமுகங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன்னு மஞ்சு பக்கம் திரும்பிட்டு சொல்கிறேன். ஒரு நாள் நல்ல மழையில் காலேஜுக்கு நனைஞ்சிக்கிட்டே போனேன். பஸ்ஸே வரல. உங்கள் பெரிய காரில் அதை ஓட்டிட்டு இவர் வந்தார். எனக்கு லிஃப்ட் கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் திருச்சிக்கு போயிட்டேன். போன மாதம் ஒரு நாள் ஏதோ ஆஃபீஸ் விஷயமா எங்கள் ஆஃபீஸ்க்கு என் டிபார்ட்மெண்ட்டுக்கே இவர் வந்தார். ஆனால் இவருக்கு என்ன அடையாளம் தெரியல, ஞாபகமும் இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு, அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளவுதான், இதில் ஒன்றும் கதை இல்லை. இவர் முகம் இப்போது என் முகத்துக்கு முன்னாடி எப்படிலாம் மாறிட்டு இருக்கோ. கங்கா, நான் வெளியில் போகிற வழியில் வேணும்னா உன்னை ட்ராப் பண்ணுறேன், இல்லைன்னா இருந்துட்டு எப்போ வேணாலும் போன்னு அவர் அவசரமாக பொறுப்பதை பார்த்து மஞ்சு கேட்குறா. எங்கே கிளப்புக்கா? நோனும் வேறு வேலை இருக்குது. ஒரு வேளை கிளப்புக்கு போனாலும் போவேன், ரொம்ப நாள் ஆச்சே. போங்க, ஆனால் கார்ட்ஸ் விளையாடாதீங்க. விளையாடுங்க, ஆனால் என்ன பணம் கேட்காதீங்க. கேட்பேன். உங்கள் அப்பா வீட்டு பணமா? ஆமான்னு மஞ்சு சிரிக்கிறா. இவரும் குழந்தை மாதிரி சிரிக்கிறார். அம்மாவை தினந்தோறும் ராத்திரியில் காக்க வைக்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நானும் நேரத்தோடு எனக்கு புறப்படலாம்னு நினைக்கிறேன். எஸ், நானும் வரேன். வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு இவரோடையே புறப்படுறேன். மஞ்சு கையை ஆட்டுறா. நானும் கையாட்டிட்டு கிளம்புறேன்.